ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் காமன் ஷோவில் இன்றைக்கி 10 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா 2 பேர் தான் உள்ளார என்ட்ரி ஆகிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அமுச்சு விட்டாங்க. இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா 10 பேர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஷோபா இந்திரகுமார்னு சொல்லிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தலை கீழே வந்தாங்க. வந்ததை அவங்க நீங்கள் யோகா பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் யோகா டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லணும். நீங்கள் ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் ஒரு சில படங்களை காமிப்போம். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முகத்தை மாற்றிக்கணும் அந்த கதை சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் அரசுன்னு சொல்லிட்டு உள்ளார வருவார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டி போட்டுக்கிட்டு நடந்து பிக் பாஸ் ஷோவில் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அவர் தான். இப்போது எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லை, அப்போ நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் மெச்சூராக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என் பேர் தமிழ் அரசு, நான் இந்த இன்னத்துக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்னா நான் டைரக்ட் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு தான் எனக்கு ஒரு எய்ம். நான் இந்த மூலயமா நான் கற்றுக்கிட்டு நான் சினிமாவுக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறேன், அதனால் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே சரி இப்போ நீங்கள் டைரக்டர்னால் நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அதுக்கேற்ற நீங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி அவர்கிட்ட கேட்டதுக்கு, நான் அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை. சரி பிக் பாஸ் பற்றியாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ராஜு கேட்கும் போது, அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத பட்சத்தில் ஒரே ஒரு மாத்திரையில் எல்லாமே எனக்கு சரியாகணும் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறீங்களே, இப்போ நான் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதான்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுங்க, அதுதான் எல்லாருக்குமே விருப்பம் அப்படின்ற மாதிரி இவர் ராஜு ரிஜெக்டடுன்னுவாங்க. அவர் கிளம்பிடுவார். அடுத்தது முனியம்மா தான் வருவாங்க. முனியம்மா பார்த்திங்கன்னா நேராக நான் ஒரு அரண்மனைக்குள்ளார வந்திருக்கிறேன், நான் ஒரு ராணி மாதிரி நான் என்னை நினச்சிக்கிறேன், அந்த அளவுக்கு செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே ஓவியா மேடம் நான் உங்களை ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்துருக்குறேன், ஆரி சார் நான் உங்களை 4th சீசனில் பார்த்துருக்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. ஏன் நீங்கள் ராஜு என்ன பார்க்கலையா அப்படின்னு அவர் கேட்பார். நான் உங்கள் சீசன் பார்க்கல சார், உங்கள் சீசன் ரொம்ப போர் அடிச்சுது, என்னால் உங்கள் சீசன் நான் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் நீங்கள்லாம் எவ்வளோ கலராக வெள்ளையாக இருக்கிறீங்க, நான் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, கருப்பெல்லாம் அதுவும் ஒரு அழகு தான், நீங்கள் ஏன் அதை அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இதை பற்றி உங்களுக்கு இந்த கருப்பாக இருக்கிறதுல ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாங்க சார் எங்கள் அம்மா என்னை பொண்ணு பார்க்க வரும்பொழுது கருப்பாக இருக்கிற எல்லாரும் ஆளுங்க வந்துட்டுருக்குறாங்க, இன்னும் நீ குளிக்காது இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினாங்க, அப்போ தான் எனக்கு மனசு வலிச்சுது, காக்காய்க்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சன்ற பழமொழி இருக்குது, ஆனால் மற்றவங்க யாருன்னா சொல்லியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், எங்கள் அம்மாவே தான் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் கொஞ்சம் அன்னைக்கு ஃபீல் பண்ணினேன், ஆனால் என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளை எனக்கு என்னை பிடிச்சி என்னை இன்றைக்கி வரலையும் என்னை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்குறாங்க, அவர் எனக்கு சீயா, நான் அவங்களுக்கு சீமாட்டியாக தான் இருக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு நான் அவரை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் சொன்ன கதை ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறீங்க, ரொம்ப மனசு விட்டு கிளியராக பேசுகிறீங்க, உங்கள் புருஷன் உங்களை நல்லா வச்சுருக்கிறாருன்றது இதுலேருந்தே தெரியுது. இப்போ இந்த செட்டுக்கு வர்றதுக்கு அவர் உங்கள்கிட்ட பர்மிஷன் கொடுத்தாரான்னு கேட்டதுக்கு, அவர் தான் தினமும் கொண்டு என்னை விட்டுட்டு போகிறாரு, அவர் தான் என்னை போயிட்டு ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இப்போ நீங்கள் இதில் ஜெயிச்சிட்டிங்க, இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க செட்டில் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி நான் போனேங்க, செலக்ட் ஆகிட்டேன், எல்லாருமே நேரிலே பார்த்தேன், எவ்வளோ அம்புட்டு அழகாக இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா மாயா தான் கொடுத்து விட்ருந்தாங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் உள்ளே வந்தேன் மச்சான், இந்த மாதிரி எல்லாருமே நல்லா பேசினாங்க, நான் செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி உடனே ஆரி கேட்பார், நீங்கள் இது உள்ளே வர்றதுக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் இந்த பிக் பாஸ்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சொன்னதுக்கு, அவங்க முனியம்மா சொல்லுவாங்க, ஒரு நடிகராக இருக்கிறவர் இவ்வளோ எத்தனை லட்சம் பணம் வாங்குவாருன்றது எனக்கு தெரியாது, அவர் ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குறாரு, ஆனால் அதை மீறியும் நான் சம்பாதிக்கணும்னு அவர் மேற்கொண்டு அடுத்த படங்களை நடிக்கும்போது, நான் ஒரு சாமானிய மக்கள், நான் ஒரு சின்ன கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கும் அதிகமான தேவை இருக்குது, ஒரு மனுஷனாக பிறந்தா இப்போ சம்பாதிக்கிறத விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமாக
அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே அந்த பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஒரு சாமானிய மக்களாக இருந்து இது உள்ளார என்ட்ரி ஆகிட்டு நான் அதை மூலயமா சம்பாரிச்சேன்னா அந்த பணத்தை மூலயமா நான் ஒரு கடையை போட்டு உட்காந்து என் பிள்ளைங்களையும் என் புருஷனையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தேவைக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முனியம்மா வந்து சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறீங்க, மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு தான் கார்டு கொண்டு போயிட்டு முனியம்மா கிட்ட கொடுக்குறாரு. பார்க்கலாம் இந்த காமன் மேன் ஷோ வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணது கரெக்டு இல்லை இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஏன் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்றது உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ்.